நாம் இதுல தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் 121வது சங்கீதத்திலே 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் படிப்போம். முதலாவது 3வது வசனத்தை படிக்கலாம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அப்போ இது ஒவ்வொருத்தருக்கும், உனக்கு அப்படின்னா உனக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு 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 எல்லாருக்குமான. அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார் இந்த வசனத்தை. அப்போ உன் காலை தள்ளாட போட்டார். கால் என்ன பண்ணாது? இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்க எப்படி நடப்பாங்க? தள்ளாடுறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்களேன். நல்ல வாலிபமா இருந்தா கூட தள்ளாடுவாங்க. யார் தள்ளாடுவாங்க? ஆனா உடல் சோர்வுனால என்ன வந்துரும்? அப்படி உறக்கம் வந்துரும். சரியா? அப்போ உறக்கம் அப்படின்றது நம்மையும் அறியாத தூங்குறது. நம்ம தூங்க கூடாதுன்னு நினைப்போம், ஆனா டக்குன்னு அப்படி உறங்கி எழுந்துருவோம் உடனே. அப்படி கூட உறங்குறது இல்லையா நம்ம காக்கிற தேவன். அவருக்கு ஏன்னா மாம்சம் கிடையாது, ஆவியான தேவன். அவரு 5 மணிக்கு எழுந்துக்கணும்னா தூங்கிட்டா கூட டக்குன்னு 5 மணிக்கு எழுந்து பண்ணி மனசுக்கு கட்டளை கொடுத்தா. அப்ப நீ உறங்குறியா? அப்போ எப்படி 5 மணிக்கு எழுந்துக்கிற? ஆத்துமாவுக்கு உறக்கம் கிடையாது, ஆத்துமா தூங்குறது கிடையாது. உன் சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்குமான கனெக்ஷன் தான் கட்டாயம் இருக்குது. ஆத்துமா இருக்குது உனக்குள்ள அப்படின்றதுக்கு உதாரணம். அவருக்கு சரீரம் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இந்த பூமியே கிடையாது. அப்போ பூமியே இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? காலியா இருந்திருக்கும். அப்ப இருக்கிறார் அவரு. அப்போ எந்த உருவத்திலையும் இல்லை, அவர் ரூபமற்றவர், உருவமற்றவர். அப்ப உறக்கம், தூக்கம் என்றது உன்னுடைய சரீரமும் உன்னுடைய ஆத்துமாவும் ரெண்டும் கலந்து முடிவு எடுக்கிறது தூக்கம். அவர் ஆவியான தேவன். ஆக அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பயம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்துல நீ எந்த நேரத்துல எழுந்து ஜெபம் கேட்டாலும் கேட்க வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தை பேசுது உங்களா கூட. இந்த வார்த்தை, இந்த புக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. இதை எப்ப வேணாலும் எடுத்து என்ன பண்ணலாம்? படிக்கலாம். எப்போ வேணாலும் இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். சரியா? அப்போ எப்பொழுதுமே பேசுகிற வார்த்தை நம் கையில இருக்குது. ஆவியான தேவன், தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றோம். அப்ப தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய உடன்படிக்கைகள், அவர் நம்மோடு கூட பேசணும்னு நினைச்ச வார்த்தைகள் எல்லாம் இதுல இருக்குது. அன்னைக்கு பேசின வார்த்தைகள் படி இன்னைக்கும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சரியா? ஆக அவர் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வாலிப பிரயாயத்துல நம்ம தள்ளாட மாட்டோம். ஆனா வயசானாலும் தள்ளாட வைக்காத தேவன் இவரு. அவரை பற்றி கொண்டிருக்கும் போது எப்பொழுதுமே கால்களை தள்ளாட விடாதபடிக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினுடைய தேவ ஆவியானவர், தேற்றரவாளனாகிய ஆவியானவரை கொடுத்து இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆக வாலிப பிரயாயத்திலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டுதான் முதல் வசனம். என்ன வசனம்? இப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ரூபம் இல்லாதவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவரை எப்பொழுது நீயும் சேவிக்கலாம், எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா?